வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தாலாம், அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1.5 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, கருவேப்பிலை கொஞ்சம், 5 பெரிய வெங்காயம், மல்லி இலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 5 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் நம்ம நறுக்கிக்கலாம். நல்லா பெரிய சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலலாம் நறுக்கி சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த காரம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. இன்னும் காரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாகவோ குறையாவோ சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்தலாம். அரிசி மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்ட்டு இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. லேசாக தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தண்ணி தெளித்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து அந்த மசாலாவோடவே சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மீதம் உள்ளதை ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம வந்து அடியிலோடு எடுத்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ நமக்கு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். மீதம் உள்ளதை நம்ம இதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான வெங்காய பக்கோடா ரெடி. இது செய்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.